எந்த பின்னணியும் இல்லாமல் வைக்கப்பட்ட ஒரு கோல் தேவ பிரசன்னம் இருந்தா துளுத்துறோம். ஒரு பின்னணியும் தேவையில்லை. அந்த கோல் மேல ஒரு தேவ பிரசன்னம் பட்டா, செத்து போன ஒரு மரத்துக்கு ஒரு தண்ணீரின் வாசனை பட்டா துளிர்த்து ஏங்குனா, செத்து போன என் வாழ்க்கைக்கு ஒரு தேவ பிரசன்னம் பட்டா அது நிச்சயம் துளிர்க்கும். தண்ணீரின் வாசனையினாலே ஒரு செடி மரம் துளிர்க்கும் என்றால், தேவ பிரசன்னத்தினால என்னை துளிர்க்க வைக்கிற ஒரு ஜீவன் உள்ளது. துளிர்த்துருவ நீ எப்படியாவது பயப்படாத. யாரோ எங்கோ நினைக்கிறாங்களே, ஆண்டு இது சொல்றாரு. இன்னைக்கு சொல்றேன், சில கற்ப பிறப்பே முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுற ஆட்களுக்கு முன்னாடி காலம் ஒன்று வரும், நீங்க இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பீங்க. மதிக்கப்படாத நீங்க மதிக்கப்படுவீங்க, கூப்பிடப்படாத நீங்க கூப்பிடப்படுவீங்க. ஏரோதின் கையும் யூதஜனின் எண்ணமும் என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. நிச்சயம் தேவன் எனக்கான ஒரு காரியத்தை செய்தே